இருக்கேன். என்னோட பேர் பூவழகன். எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். நானும் சரி, எங்கள் வீட்டில் எல்லாருமே சரி, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே இந்து குடும்பத்திலேருந்து தான் இருக்காங்க. நான் பார்க்கும்போது நான் அந்த கோயிலுக்கு சபரிமலைக்கு தான் நான் 3 முறை போயிருக்கேன். ஒவ்வொரு ஒரு நாள் போய் 3 முறை போனதுனால இப்படி ஒவ்வொரு காயினாக போயிட்டு இருக்கேன். நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன். கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் பற்றியே தெரியும். அதே மாதிரி நான் சண்டே கிளாஸ் கூட போயிருக்கேன். ஒரு காயம் போகும்போது ஆண்டவர் பற்றி எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அப்போ சபைக்கு போகாமல் இருக்கிறேன். சபைக்கு போகாமல் இருந்தேன். ஒரு நாள் அம்மா ஃபஸ்ட்டு அவங்க தான் சர்ச்சுக்கு போய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா தான் நானும் சரி எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சபைக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வடைப்பையில் யூத் மீட்டிங் வச்சுக்கோங்க. அந்த யூத் மீட்டிங் போகும்போது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல அநேக வசனங்கள் மூலியமாகவும் அவருடைய வார்த்தை மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நாங்கள் 2x2 ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த 2x2 செக்ஷன் மூலியமாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்காக என்ன செஞ்சார், நம்ம எப்படி இருந்தோம் சொல்லி அவங்க சொன்னபோது அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் எப்படி இருந்தேன்னு கொடுத்து பார்க்கும்போது, பின்னாடி பணியை கொடுத்து பார்க்கும்போது நான் விக்கிரமே மனது கொண்டவர்களாக இருந்தேன். ஆனால் உண்மையான தேவன் யார் என்று சொல்லி அந்த அங்கிள் சொன்னாங்க. அந்த அங்கிள் சொல்லும்போது அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஆண்டவர் இயேசு தான் உண்மையான தேவன். அவர் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி ஒவ்வொரு விஷயமும் செஞ்சிருக்காங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் ஒரு பாவியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த டைமில் இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நான் தப்பு பண்ண மாட்டேன். ஆனால் தப்பு பண்ணுறவங்க கூட இருப்பேன். ஏன்னா அப்படி இருக்கும்போது அப்படி பார்க்கும்போது என்னன்னா அவங்க கூட தப்பு பண்ண கூட இருந்தோம்னா நானும் தப்பு பண்ணக்கூடாது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய மனசில் என்ன தோணுச்சுன்னா நான் தப்பு செய்யலை, அவங்க கூட மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுவும் தவறுன்னு சொல்லி புரிஞ்சுக்கினேன். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் புரிஞ்சுட்டு அந்த அங்கிள் சொல்ல எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லி அறிக்கையிட்டேன். அந்த நாளில் அவர்கிட்ட அறிக்கையிட்ட பேர் பண்ணி என்னுடைய ஃபேமிலியை மன்னிச்சாங்க. அது அங்கே சாட்சி மூலியமாக சபை மூலியமாக அந்த சாட்சி சொல்லி சபையில் அங்கிள்கிட்ட சொல்லியும் அங்கிள் சொல்லும்போது என்ன சொல்லி அங்கிள்கிட்ட கேட்டாங்க. அங்கிள்கிட்ட நான் சொன்னது மூலியமாக எனக்கு அங்கிள் கேட்டதுக்கு அதை ஏற்றமாக ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அந்த நாள்லேருந்து இப்போ எனக்கு ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நடத்திட்டு வரதை தான் நான் சொல்லுவேன். எல்லா காரியங்களும் நடத்தும்போது ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வாதமாக தான் இருக்குது. என்னுடைய வேலையிலிருந்தும் என்னுடைய திருமண காரியங்கள் வேலைகள் எனக்கு முன்னாடி பார்க்கும்போது வேலை வேற இடத்துல கம்பெனியில் வேலை செஞ்சேன். இப்போ பார்க்கும்போது எனக்கு சொந்தமான ஒரு வேலை கிடைக்க முடியாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஸ்டார்ட் பண்ணி தான் அங்கே தான் நான் சொல்லுவேன். நான் ஆட்டோ ஓட்டணும்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணமும் இல்லை. ஆனாலும் அங்கே அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதை அப்படியே தொடர்ந்து செய்யக்கூடியாகவும் ஒவ்வொரு காரியங்களும் தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் நான் பார்க்கும்போது நான் திருப்பி அவர்கிட்ட இருக்கிறேன்னு பார்க்கும்போது இதுதான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்க்கும்போது என்னுடைய வழிகள் தவறாக போகல, இருந்தாலும் இல்லாமல் தேவை நினைச்சிட்டு போகிறதுனால அவருக்கு பெரியமான காரியங்கள் சொல்லும்போது ஸ்தோத்திரம் பண்ணாத காரியங்கள் இப்படி ஒவ்வொரு காரியமும் என் இடத்துல இல்லை. அதெல்லாம் நான் சரி செஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி செஞ்சு எதிர்பார்த்துட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவனாலும் எனக்குள்ள பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பயத்தை நீக்கி அவருக்கு பிரியமானவங்கள வாழணும்னு எதிர்பார்க்குறேன். அது நான் காரியங்கள் லட்சம் செய்யணும். தேவன் பண்ணி சாட்சியாக சொல்லிப்பாங்க.